வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற செப்டம்பர் 7ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நாளைக்கான ஜீரோ ஹீரோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். காலையில் ஒரு விஷயம் மார்க்கெட்டில் நடந்தது கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து தப்பிச்சிருக்கலாம். அதாவது காலையில் மார்க்கெட் வந்து என்னென்னா நம்மளுக்கு நியர்பை ஸ்பாட் வந்து நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு இந்த பிளாக் கலர் லைன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அதுக்கு நியர்பை ஓப்பன். பட் ஃப்யூச்சர் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இன்னமும் நெகட்டிவாக இன்னும் கொஞ்சம் தள்ளி ஓப்பன் ஆகிருக்காங்க. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும், சரிங்களா? பட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஆப்ஷன் எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகும்னா ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி. ஸ்பாட் எதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய நியர்பை மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்கோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு தான் அங்கே கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆனால் மூமெண்ட் அப்படின்றது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ மார்னிங் நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுமே நல்ல ஒரு நெகட்டிவ், அப்போ ஸ்பாட்டை பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காலையில் புட் ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து பை பண்ண வச்சுட்டாங்க. அப்போ நியர்பை நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம நேற்றுக்கு என்ன எடுத்திருந்தோம், ஷார்ட் எட்ஜோட பாட்டமும் ஒரே விஷயந்தான், ஒயிட் எட்ஜோட பாட்டமும் ஒரே விஷயந்தான், 24,900. அப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 24,930 சம்திங் அந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம 900 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விஷயம். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் டைம் 900 அவங்க வரலை, 930 திரும்புகிறாங்க. திரும்பிட்டு என்ன ஆகுறாங்க, ஃப்யூச்சரை பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலே வர்றாங்க, ஸ்பாட்டும் அகெயின் ஓப்பனுக்கு மேலே வர்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஷார்ட் எட்ஜோட பாட்டமும் ஒயிட் எட்ஜோட பாட்டமுக்கும் அவங்க போகலை. அகெயின் அவங்க என்ன பண்ணுறாங்க, மிட் பாயிண்ட்டை தாண்டி தான் நிற்கிறாங்க. 24,950 இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டை தாண்டி நிற்கிறாங்கன்னா அடுத்து அவங்க போகக்கூடிய இடம் 25,000. இவ்வளவு தான் விஷயம். அப்போ நேற்றுக்கு நம்ம 3 ஸ்ட்ராடல் பார்த்தோம். அதில் ஹையஸ்ட் ஸ்ட்ராடலாக இருக்கக்கூடியது 25,000. அப்போ 25,000க்கு மேலே ப்ளஸ் அப்படின்னு வச்சா 25,050 மைனஸ் அப்படின்னு வச்சோம்னா 24,950. அப்போ இந்த 950 விட்டு கொடுக்கல, அதுக்கு மேலே தான் மிட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் நிற்கிறாங்கன்னா அடுத்த பட்சமாக அவங்க போக போகிறது 25,000 அண்டு 25,050. ஸோ அங்கே தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரீச் ஆகிருக்குன்றது ஃபஸ்ட்டு விஷயம். இதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே ஏறி 25,000 அடைஞ்ச உடனே 25,000 ஸ்ட்ராடில் அமைஞ்சு அதுக்கு மேலே நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு அமைஞ்சுது. அப்பையும் நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்தது, மார்க்கெட் ஏன் இன்னும் மேலே போகலை. நல்லா புரிஞ்சுக்குங்க, லோ இங்கே, அதாவது இங்கேருந்து தான் ப்ரீமியம் வருது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் போட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 24,960க்கு 100 பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 25,060 ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அன்னைக்கான ரேஞ்சுக்கு ரீச்சுடு. அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு 40 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ரீச்சுடு, ஃப்யூச்சரை பேஸ் பண்ணியும் சரி ஸ்பாட்டை பேஸ் பண்ணியும் சரி, சரிங்களா? 24,940 வச்சா கூட நம்மளுக்கு 25,040, அதுக்கு மேலேயும் 40 பாயிண்ட் மூவ்மெண்ட். இதை விட பெருசாக என்ன மூவ்மெண்ட் எதிர்பார்க்க போகிறீங்க? அங்கே இம்ப்ளைடு வால்டிலிட்டி கம்மி, சரிங்களா? 10க்கும் கீழேயே போயிட்டாங்க இங்கே வரும்போதுலாம். இப்போ ஐவி கம்மியாக இருக்கும்போது வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், அப்போ மூவ்மெண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பார்த்தா மார்க்கெட் ரொம்ப பெருசாக ஏறின மாதிரி தெரியும், அப்படி கிடையாது. 940 கிட்டத்தட்ட 25,080னா ஒரு 140 பாயிண்ட் சம்திங், 150 பாயிண்ட் இவ்வளோ தான் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதோட பெருசாக அங்கே ஒன்றும் மூவ்மெண்ட் நடக்கலை, சரிங்களா? ஒரு பெரிய மூமெண்ட்டை மார்க்கெட்டை மேலே எடுத்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்லாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். பெரிய மொமெண்டமே இங்கே நடக்கலை, ஓகேங்களா? சின்ன மொமெண்டம் தான், அது ஓப்பன் பேஸ்டு ஒரு ட்ராப் வச்சு அதுலேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. நேற்றுக்கு ஸ்ட்ராடல் 3 ஸ்ட்ராடலுக்கு முற்பட்டு தான் இன்றைக்கி முடிச்சிருக்கிறது, அங்கே தான் முடிச்சுக்கிறாங்க. அண்ட் அகெயின் இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம க்ளோசிங் டேபிள் படி நாளைக்கு என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே க்ளோசிங் டேபிளில் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு. அப்போ இது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும்? க்ளோசிங் டேபிளில் நம்ம ஷார்ட் எட்ஜு ஒயிட் எட்ஜு பாட்டம் எடுப்போம், ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அதுவும் இருக்காங்க, ஓகேங்களா? இதில் 25,200 உள்ளே வந்தோடனே எல்லோரும் 25,200 போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்துடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளில் நம்ம எப்பயும் சொல்லியிருக்கோம், ஒரு தொடர்ச்சி எங்கே கட் ஆகி அதுக்கப்புறம் வருதோ அந்த ஸ்ட்ரைக்கு நம்ம பெருசாக எதிர்பார்க்க
ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்போ 25,000 காலர் புட்னு வந்துட்டால் அடுத்து 25,050, அடுத்து 25,100. இன்றைக்கி போகலை. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் லோவே கீழேருந்து வந்தனால ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் அங்கே கால் ஆப்ஷனுக்கு கொடுத்தாச்சு. அதனால் பெரிய மொமெண்டம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாளைக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டால் நாளைக்கு ஓப்பன் எங்கே வைக்கிறாங்க, அந்த ஓப்பன்லேருந்து எப்படி வேறுபட்டு நிற்கிறாங்க, மேலே இருக்காங்களா இல்லை கீழே இருக்காங்கன்றதை பொறுத்து மூவ்மெண்ட் நடைபெறும். அப்போ ஓவராலாக இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 25,050, மேலே 25,000 புட் ஆப்ஷன் அண்டு 25,100 கால் ஆப்ஷன் அப்படின்றது தான் ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம். சரிங்களா? ஷார்ட் எட்ஜோட டாப் அப்படின்றது 25,100, ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அப்படின்றது 25,000. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அப்போ இவங்களோட மிட் பாயிண்ட் யார்? 25,050. மார்க்கெட் முடிஞ்சிருக்குது அங்கே தான். இப்போ ஒய்டராக ஒரு எட்ஜ் எடுத்துங்க. ஒய்டராக ஒரு எட்ஜ் எடுத்துட்டிங்கன்னா இந்த 25,200 எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டாலே இங்கே ஆல்மோஸ்ட் அவங்கள விட கிட்டத்தட்ட வால்யூம் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் தான், ரொம்ப பெருசாக வேரியண்ட்டில், பட் வேல்யூவில் பெரிய இம்பேக்ட் இருக்குது இந்த இடத்துல 24,950. இப்போ அவங்கள பேஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு 24,900 to 25,100. ஓகேங்களா? அவங்களுடைய மிட் பாயிண்ட் அப்போ 25,000. அப்போ நாளைக்கு டிசைடிங் பாயிண்ட்டாக யார் இருக்க போகிறாங்கன்னா 25,000ம் 25,050 தான் நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு நியர்பை ஓப்பன் ஆனாங்கன்னா இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறாங்க. அட் த சேம் டைம் லாஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்துருந்தோம் 25,100 தான் நம்மளுக்கு வீக்லி ரேஞ்சோடைய டாப்பாக இருந்தாங்க. சரிங்களா? அவங்களுடைய ப்ரீமியம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு 170 நியர்பை வரும். அப்போ இந்த 25,100க்கு மேலே மார்க்கெட் போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பைரிக்கு நியர்பை, அதாவது 2.25 நியர்பை இந்த இதுக்குள்ளே எக்ஸ்பைரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கிடச்சி நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் மூலியமாக 25,100ஐயும் தாண்டதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் சைட்வேஸ்லேயே பிடிச்சி உள்ளேயே முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னா இங்கே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் க்ளோசிங் டயத்தில் இருக்குது, மார்க்கெட் இன்னும் அங்கே போகலை. அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்கன்னா இந்த செல்லர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்றுவாங்க, மார்க்கெட்டை மேலே போக விட மாட்டாங்க. ஒருவேளை ஓப்பனுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா 25,100 வரைக்கும் ரீச் பண்ணிட்டு அகைன் திருப்பி கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை சைட்வேஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரேஞ்சே ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் தான் பண்ணுறோம். நியர்பை அந்த 100 பாயிண்ட் ஆர் 200 பாயிண்ட் உட்பட்டு தான் மார்க்கெட் இருக்க வைக்கிறாங்க. 900 வந்து சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு 2-3 நாளாக வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் 25,000 ஸ்ட்ராடல் போட்டு 25,050க்கு மேலே நம்மளுக்கு க்ளோசிங் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸ்ட்ராடலுடைய டாப் எட்ஜில். ஸோ இது நாளைக்கு ரியாக்ட் ஆகும்போது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுன்றது தான் ஓப்பனை பொறுத்து தான் நடைபெறும். ஓப்பன் எந்த இடத்துல அண்ட் ஓப்பனுக்கு மேலேயா கீழேயா, ஓப்பனுக்கு மேலே கீழே இருக்கும்போது நியர்பை லெவல்ஸ் என்ன இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்காங்களா, இல்லை எஸ்டர்டே ஹை இருக்காங்களா, இல்லை ஷார்ட் எட்ஜோட பாட்டம் இருக்காங்களா, இல்லை ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இருக்காங்களா, இல்லை ஒயிட் எட்ஜோட பாட்டம் இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து அங்கேருந்து அப்படியே மாறுபட்டு நடைபெறும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள பாருங்கள். ஸ்பாட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, காலைல நெகட்டிவாக ஓப்பன் பண்ணி கீழே வர்ற மாதிரி புட் ஆப்ஷன் எல்லாத்தையும் பை பண்ண வச்சுட்டு அகெயின் வந்து ஓப்பனுக்கு மேலே ஃபியூச்சரை வச்சுட்டு திருப்பி ஸ்பாட்டையும் ஓப்பனுக்கு மேலே கொண்டு வந்து ஃபியூச்சரையும் ஓப்பனுக்கு மேலே கொண்டு வராங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த ட்ராப் ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட் கொடுத்து அகைன் புல்லிஷ் சென்டிமெண்ட் மாறுறது. அந்த புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்கு மாறினதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக புல்லிஷாக போயிடுச்சான்னு கேட்டால் கிடையாதுன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இங்கே லோ வச்சுட்டு வந்தனால ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே பெரிய மொமெண்டம் அங்கே இல்லை. ஸோ இதில் ஓவரால் நம்ம ரேஞ்ச் கால்குலேட் பண்ணும்போது 25,000 அண்ட் 25,000 தான். 25,000 கால் ஆப்ஷன் அண்ட் 25,000 புட் ஆப்ஷன். ஏன்னா அந்த ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 25,050 தான் முடிஞ்சிருக்கு. பெருசாக 25,070 75க்கு மேலே அந்த மாதிரி முடியல. சரிங்களா? அப்போ 25,000 கால் ஆப்ஷன் ப்ளஸ் 87 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,087. 25,000 புட் ஆப்ஷன் மைனஸ் 35ன்னு எடுத்துக்கிட்டால் 24,965. இதுக்கப்புறமா உங்களுடைய ஆடட் ப்ரீமியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7, 5, 12 42 ப்ளஸ் 80னா 122. அப்போ 25,122 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். சரிங்களா? அதே மாதிரி 122 இங்கே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24,878 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு குறிப்பாக இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்ப்ளைடு வால்டிலிட்டி இம்பேலன்ஸ்டாக இருந்தால்
மார்க்கெட் வந்து பெரிய மொமெண்டம் இருக்கும். பேலன்ஸ்டாக இருந்துட்டாங்கன்னா யாருக்கு சினாரியோ சப்போர்ட் ஆகுதோ, மார்க்கெட் சினாரியோன்ற ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலேன்ற மாதிரி இன்றைக்கி இருந்த மாதிரி சொல்கிறேன். அப்படி யாருக்கெல்லாம் சினாரியோ செட் ஆகுதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை அப்படி கிராஜுவலாக கொண்டு போவாங்க. அதர்வைஸ் இங்கே டேபிளில் ஸ்ட்ராடல் இருந்துச்சுன்னா அதுக்கும் கொண்டு போகாமல் அதுக்குள்ளே வச்சு அந்த ப்ரீமியம் மூவ்மெண்ட்டை முடிச்சு டிகே பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 25,000 ஸ்ட்ராடல் 25,050 முடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் வெறும் 50 பாயிண்ட் தான் இருக்குது. டைம் வேல்யூ அவ்வளோதான். அதை 25,000 50 முடிச்சதுனால இந்த 50 டைம் வேல்யூ தான், இந்த 50 டைம் வேல்யூ தான். அப்போ ஆடட் ப்ரீமியமாக ஏடிஎம்மில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏடிஎம்மோட ஆடட் ப்ரீமியம் 100 பாயிண்ட் இருக்காங்க. ஸோ இந்த 100 பாயிண்ட்டை வந்து அவங்க டிகே பண்ணணும் நாளைக்கு ஈவினிங்குள்ளே. ஸோ அதுக்குண்டான வேலைகள் தான் நடக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இம்ப்ளைடு வால்டிலிட்டி கம்மியாக இருக்கனால எந்த ஒரு பிரேக் அவுட்டையுமே பெரிய பிரேக் அவுட்டாக நம்பி அதுக்குள்ளே வந்து போயிட வேணாம். அதுக்கு நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸையும் மார்க்கெட் சினாரியோவையும் பார்க்கணும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரேக் அவுட் சரியான பிரேக் அவுட்டாக மார்க்கெட்டில் இன்னும் போகிறதுக்கு ரேஞ்சஸ் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வரணும். இன்ட்ராடேயில் மாறக்கூடிய அந்த டேபிளை பாருங்கள், சரிங்களா? இன்ட்ராடேயில் மாறக்கூடிய அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்க போகிறாங்கன்றது தெரியும். அப்போ 0 to ஹீரோன்ட்டு ஒன்று நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னா மார்னிங் எந்த இடத்துல இருந்தது மார்க்கெட், அகெயின் இப்போ எந்த இடத்துல இருக்காங்க, மார்னிங் ஓப்பன்லேயே நம்மளுக்கு 0 to ஹீரோ கொடுத்துட்டாங்களா, நம்ம அதை தவற விட்டோமா, இல்லை சரியான சைடில் நம்ம இருக்கோமா, இல்லை ஓப்பனிங்லேருந்து 0 to ஹீரோ கொடுக்கலையா, அகெயின் எந்த இடத்துல வந்து ஹை அண்ட் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களா, டேபிள் சேஞ்ச் ஆகுதா, டேபிள் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளாக சேஞ்ச் ஆகுதா, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடாக, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடாக. ஸோ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடுனா அவங்களுக்கு சாதகமான சினாரியோவில் மார்க்கெட் இருக்கா, இல்லை மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடுனா அவங்களுக்கு சாதகமாக மார்க்கெட் சினாரியோவில் இருக்கா, ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் இது ரெண்டுமே. ஸோ அவங்க சைடு ஈவினிங் முடிய போகும்போது அவங்க சைடு எந்த சைடு ப்ரீமியம் டிகே அதிகமாகிருக்கு. ஸோ டிகே அதிகமானதுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய மிட் பாயிண்ட் என்ன, டேபிளினுடைய மிட் பாயிண்ட் என்ன, அந்த மிட் பாயிண்டில் எந்த இடத்துல முடிக்கணும், முடிக்க வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்காங்களா, இல்லை முடிக்க வேண்டிய இடத்த விட தூரத்தில் இருக்காங்களா. அப்போ தூரத்தில் இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்சஸ். ஸோ ரீச் பண்ண வேண்டிய டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி டிகே ஆகிருக்கா, இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். வெறுமனே 0 to ஹீரோ 10 ரூபாயில் எடுத்தோடனே வாங்குறதுல முடிஞ்சிடாது. இவ்வளோவும் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வாங்கணும், சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 55,700 நேற்றுக்கே சொல்லியிருந்தோம். 55,700 ஸ்ட்ராடில், 55,800 ஸ்ட்ராடில் நியர்பை இன்றைக்கும் அங்கே தான் இருக்காங்க. அண்ட் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு எது வரைக்கும் தான், அதே 800 தான், 700 800 அவ்வளோதான். இதுக்கு இடையில் 900 கண்டினியூஷன் வரல. ஸோ 56,000 ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கு 55,000 55,500 அண்ட் 56,000 இவங்க ரெண்டு பேர்த்துக்கு முற்பட்டு 55,600 புட் ஆப்ஷன், 700 புட் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன் அண்ட் 800 கால் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ நியர்பை நம்மளுக்கு 55,700 டு 56,000 அவங்களுடைய ஸ்ட்ராங்கிள் அந்த ப்ரீமியத்தை எடுத்துக்கங்க, ஸ்ட்ராங்கிள் ப்ரீமியத்தை. ஸோ அந்த ஸ்ட்ராங்கிள் ப்ரீமியத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ரேஞ்சு செட் பண்ணுங்கள். அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்குது, எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கிறாங்களா, குறிப்பாக எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு உட்பட்டு நின்னாங்கனாலே அந்த இடத்துல நடக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ட்ராப் ஜோனாக தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? நிஃப்டிக்குமே சொல்கிறேன், ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே நடக்குது. இன்றைக்கி லோ வந்து கிட்டத்தட்ட 24,940 சம்திங் நியர்பை கீழே வச்சுருக்காங்கன்னா, மேலே 25,080 வச்சுருக்காங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் முற்பட்டு நடக்கிற வரைக்கும் அங்கே வந்து டிகேக்கு உண்டான வேலைகள் மட்டும்தான் இருக்கும். பெரிய மொமெண்டம் ஒன் சைடாக இருந்தாலுமே கூட மேலேருந்து கீழே வந்தாலும் கூட புட் ஆப்ஷனுக்கு பெரிய ப்ரீமியம் கொடுப்பாங்களா அப்படின்றத இம்ப்ளைடு வால்டிலிட்டியை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும். என்ன தான் நம்ம ரேஞ்சஸ் எடுத்துட்டாலும் கால்குலேஷன்ஸ் போட்டாலும் இங்கே இம்ப்ளைடு வால்டிலிட்டி தான் அன்னைக்கு உண்டான மொமெண்டத்தை 100 பாயிண்டில் முடிக்கிறதா 150 பாயிண்டில் பெருசாக எடுத்துகிட்டு போகிறதான்றதெல்லாம் இம்ப்ளைடு வால்டிலிட்டி தான் முடிவு பண்ணும். ஒரு சப்போர்ட்டிவாக இண்டெக்ஸாக இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டியே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுமே ஒரு சைட் வே செஷனுக்குள்ளே தான் போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பெரிய மொமெண்டமே கிடையாது. அப்போ அவங்களுமே சைட் வேஸில் இருக்கும்போது இங்கே ஒரு மார்க்கெட்டை மட்டும் தனியாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிட முடியும்.
அண்ட் ஒரு லோவிலேருந்து ஒரு ப்ரீமியம் கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி அந்த ஹைலேருந்து இன்னும் ப்ரீமியம் கொடுப்பாங்கன்றத எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஜீரோ டு ஹீரோவை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி டேபிளை பாருங்கள். டேபிளில் என்ன சொல்ல வர்றாங்கன்றதை பாருங்கள். டேபிளின் படி மார்க்கெட் மூவ் ஆகி முடிஞ்சா இல்லை மூவ் ஆக வேண்டியது இருக்கா? அப்போ அந்த மூவ் ஆக அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அந்த வாய்ப்புகள் இருக்குன்னா சினாரியோவில் எப்படி இருக்குது, இம்பைட் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, ப்ரீமியம் அந்த சைடு எப்படி கொடுத்துருக்காங்களா இல்லை ஆல்ரெடி டிகே ஆகிருக்கா, இது எல்லாமே பார்க்கணும். எல்லா பாயிண்ட்ஸையும் செக் பாயிண்ட்ஸையும் எல்லா செக்லிஸ்ட்டு போட்டு நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா காரணிகளையும் வச்சு செக்லிஸ்ட் போட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை வந்து உங்கள் ட்ரேடை டிசைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.